சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நான் வெளில வரதே இல்லை. ஆஹா நீயோ போய் நிஜமாவே உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே கல்யாணத்தை பத்தி பேசினப்ப என்ன நீங்க அவாய்ட் பண்ணீங்க. ஃபேக் ஃபேமிலின்னு தெரியாம அந்த கல்யாணத்தை கூட நீங்க சம்மதிச்சீங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்ல. வீட்ல திரும்ப திரும்ப எனக்கு ஒரு துணை வேணும்னு சொன்னதுனால சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்பவும் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுங்கிறது குடும்பத்தோட விருப்பமா இருந்தா நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு யோசிச்சேன். முக்கியமா மதிய பத்தி யோசிச்சுதான் இந்த முடிவையே எடுத்தேன். புரியுது வெண்ணிலா. நான் ஏற்கனவே ஒருத்தியால நிராகரிக்கப்பட்டிருக்கேன். ஒருத்தி என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, எனக்கு புரியுது. நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா வெண்ணிலா? நம்ம ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்ல? இல்லனா எப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் அப்படி என்ன மாத்திக்கிறேன். அதோ வரேம்மா. முரளி, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா கூப்பிடுறாங்க. நான் அப்புறமா பேசட்டுமா? வச்சிடுறேன். என்ன மேடம், ஒரு 2 நிமிஷம் கூட முரளி கூட அந்யோன்யமா உன்னால பேச முடியல. இதுல அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா அவர் கூட சேர்ந்து வாழ போறியா? நீ மகாவையும் மத்தவங்களையும் ஏமாத்தலாம் வெண்ணிலா. ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உன் மனசு முழுக்க ஜீவாதான் இருக்கான். அவனை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? குடிக்க கஞ்சி கூட இல்லாம, போட்டுக்க நல்ல துணிமணி இல்லாம பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்தனே, அதுதான் பிரச்சனை. எனக்கு ஜீவா வேண்டாம். இத உன் வாய் தான் சொல்லுது, உன் மனசு சொல்லல. எனக்கு தெரியும், என் மனசுல இந்த எண்ணம் தான் இருக்கு. ஒரு திருட்டு பயலுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத நினைச்சாலே அப்படியே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. எல்லாரும் ஜீவா தப்பு பண்ணா, இப்ப திருந்திட்டான், ஏத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா ஜீவா எனக்கு செஞ்சது துரோகம். அத நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அப்ப அந்த கோவம் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதை விட்டுட்டு முரளிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தப்பான முடிவெடுக்கிறிய வெண்ணிலா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால முரளிய கல்யாணம் பண்ண முடியாது. ஜீவா தான் உன் மனசுல இருக்காங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். மனசாட்சியை விட என் மதியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேவைப்பட்டா உன்னை, அதான் என் மனசாட்சியை கொன்னுட்டு கூட நான் முரளிய கல்யாணம் பண்ணிப்பேன். போயிடு, போயிடுன்னு சொல்றேன்ல. வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன். ஆனா அதை காது கொடுத்து கேட்கிற பழக்கமே உங்களுக்கு இல்ல. கௌரி, நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ என்ன வேணாலும் என்ன திட்டு, ஆனா எதுக்காக திட்டன்னு காரணத்தை சொல்லிட்டு திட்ட. நீ மட்டும் கேக்குறியா? ஐயோ, மத்த நாள்ல தான் வீட்டுல என்ன நடக்குது, என்ன வேணும்னு எந்த கவலையும் இல்லாம ரீல்ஸ பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க. இப்போ நம்ம வெண்ணிலாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். ஜவுளி வாங்கணும், நகை வாங்கணும், பாத்திர பண்டம் வாங்கணும், மண்டபம், சாப்பாடுன்னு மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். எதை பத்தியும் கவலைப்படாம
இப்படியே ரீல்ஸ பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? ஜவுளி வாங்கணும், நகை வாங்கணும், சரி. மண்டபம் சாப்பாடுலாம் கூட நாம தான் ரெடி பண்ணணுமா? மாப்பிள்ளை வீட்டுல கலந்து பேசிதானே இதெல்லாம் பண்ண முடியும். தெரியுதுல்ல? அப்ப நாம அதுக்கு என்ன பண்ணணும்? எப்ப மாப்பிள்ளை வீட்டுல பேசணும்னு எதையாவது நீங்களே பொறுப்பெடுத்து செய்யலாம்ல. எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் குச்சியை வச்சுக்கிட்டு உங்களை நம்பிக்கிட்டே இருக்கணுமா? இங்க பாருங்க, நீங்க பொண்ணுக்கு அப்பா, அது கொஞ்சம் மனசுல இருக்கட்டும். என்ன வெண்ணிலா, ஏன் டல்லா இருக்க? ஏண்டி, முகத்துக்கு ஏதோ இந்த பேக்கு கிரீம் ஏதோ இதெல்லாம் போடுறாங்களே, அந்த மாதிரி நீயும் போட்டுக்கோ. அப்பதானே முகம் பாக்குறதுக்கு நல்ல பொலிவா இருக்கும். ஆமா, ராத்திரி நல்லா தூங்குனியா இல்லையா? நல்லாதாம்மா தூங்குனேன். ஒரு டீ போட்டு கூட. ஆமா கௌரி, எனக்கும் சேர்த்து போட. வெண்ணிலா, கல்யாணம் வரைக்கும் நீ இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்காத. நான் உனக்கு பாதாம் பால் போட்டு தரேன். உனக்கு மட்டும். மா, எனக்கும் பாதாம் பால் தான். அக்கா கல்யாணத்துல நானும் பல இருக்க வேணாமா? ஆமாமா, அப்ப நான் மட்டும் அந்த கல்யாணத்துல டல்லா இருக்கணுமா? நீங்க இங்க டல்லா இருக்கீங்க, அதான் தலை மட்டும் பளபளன்னு ஜொலிக்குது. பார்த்து சரி, பல்லு கொட்டிட்டு போட்டப்பா. காலையில வீடு கலகலன்னு இருக்கு. ஆமா செல்வம், வீடே கல்யாண களை கட்டிடுச்சு. எப்படியோ வெண்ணிலா விஷயத்துல கடவுள் கண்ணை திறந்து பாத்துட்டாரு. எங்க காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு துணை வேணுமேன்னு நாங்க வருத்தப்படாத நாளே இல்ல. ஆமா, கல்யாணத்துக்கு மகா அம்மா வீட்டுக்கு சொல்லலையே, அவங்கள கூப்பிட வேணாமா? இருந்திருந்து இப்பதான் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. முதல்ல அங்க போய் தான் நிக்கணுமா? வெண்ணிலாவுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்ற பேச்சைய மகா தானே எடுத்தா. இப்ப அது நடக்கும்போது அவங்க வீட்டுக்கு சொல்லலன்னா எப்படி? சொல்லிக்கலாம். அதை விட முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அத முதல்ல பாருங்க. அம்மா, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணும்னு சொன்னீங்களே, எப்ப போறீங்க? போணும். 100 ஆயிடுச்சு. மாப்பிள்ளை தான் கால் பண்றாரு. ஹலோ மாப்பிள்ள, வணக்கம். சொல்லுங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நான் நல்லா இருக்கேன் மாமா. வெண்ணிலா அப்படி இருக்காங்க? மதிய காலைல ஸ்கூல்ல பார்த்தேன். அப்படியா? மதிய பாத்தீங்களா? சந்தோஷம் மாப்பிள்ள. வெண்ணிலாவும் நல்லா இருக்கா? அப்பா அம்மாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதை சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ண மாமா. அப்படியா? நல்லது.